Welcome students, I am Jayanti. Chapter 2 Numbers and Sequence, Exercise 2.2. 2.2 first question பார்க்குறோம் பாருங்க. For what values of natural number n? Natural numberல என்னோட வேல்யூ என்ன இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 power n can end with the digit 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 power n 4 power n-னா நேச்சுரல் நம்பர் சப்ஸ்டிட் பண்ணணும் என்னோட வேல்யூ. அப்போ 1 2 3 and so நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது டிஜிட் 6 அதாவது லாஸ்ட் டிஜிட் 6ன்னு வரணும். அப்படி வந்து வர வேல்யூ என்ன என்னோட வேல்யூ அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ பாருங்க நேச்சுரல் நம்பர்னாலே நமக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுமாப்பா. அப்போ n ஈக்குவல் என்ன எழுதிக்கலாம் 1 2 3 4 and so on எழுதிக்கலாமா. பாருங்க என்னோட வேல்யூ எழுதியிருக்கோம். இப்போ என்னோட வேல்யூ இந்த 4 power n இருக்கிற இடத்துல ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறோம். இப்போ 4 power 1 அப்படின்னு கொடுக்குறோம். 4 power 1ன்னு கொடுத்தோன்னா என்ன கிடைக்கும் ஆன்சர் 4 கிடைக்குங்களா. நெக்ஸ்ட் பாருங்க 4 power 2 4 power 2 means 4 into 4 ன்னு அர்த்தம். ஸோ 4 4s are 16. நெக்ஸ்ட் 4 power 3 என்னோட வேல்யூ 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ 4 power 3 ஈக்குவல் டு 4 power 3னா 4 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். இப்போ 4 4s are 16 16 4s are என்ன கிடைக்கும்னா 64. புரியுதுங்களா. நெக்ஸ்ட் என்னோட வேல்யூ 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். 4 power 4 ஸோ 4 4 டைம்ஸ் எழுதும்போது மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குன்னா 256. இப்போ இங்கே பாருங்க ஒன்ஸ் பிளேஸில் நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா 6 அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ட் அப்படின்னா லாஸ்ட் பிளேசஸ் அதில் 6 கிடைக்கும். இங்கே பாருங்கள் இதில் 4 இருக்குங்களா, இங்கேயும் 4 இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் 6 இருக்குங்களா, இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. இப்போ அடுத்து 5 6 நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது லாஸ்ட் டிஜிட் இங்கே பாருங்கள் பவர் என்ன கிடைக்குது பாருங்கள் 2, அதுக்கப்புறம் என்ன இருக்குது 4 அப்படின்னு இருக்குங்களா. அப்போ நம்ம ஈவன் நம்பர்ஸாக சப்ஸ்டிட் பண்ணிகிட்டே வரும்போது லாஸ்ட் டிஜிட் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 6ன்னு கிடைக்குது. அடுத்து 4 power 5 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணால் லாஸ்ட் டிஜிட் 4 கிடைக்கும். அதே 4 power 6 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணால் லாஸ்ட் டிஜிட் என்ன கிடைக்கும்னா 6ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்னோட வேல்யூ என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 2, 4, 6, 8 அப்படின்னு எழுதிக்கலாமா. இப்போ என்னோட வேல்யூ 4 பவரில் நான் ஈவன் நம்பர் சப்ஸ்டிட் பண்ணுறேன் அப்படின்னா கட்டாயம் எனக்கு என்ன கிடைக்கும்னா லாஸ்ட் டிஜிட்டில் 6ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ என்னோட வேல்யூ என்னன்னா 2, 4, 6, and so on அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா n ஈக்குவல் டு இது எல்லாமே 2 4 6ங்கிறது என்ன ஈவன் நம்பர் தானே. ஸோ n ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாமாப்பா. ஸோ அதான் ஆன்சரு n ஈக்குவல் டு ஈவன் நம்பர்ஸ். புரியுதுங்களா. செகண்ட் சம் பாருங்க. if m, n are natural number m என்ன சொல்றாங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. for what values of m அப்படி இருந்துச்சுன்னா m ஓட வேல்யூ என்ன அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 2 power n into 5 power m n's in 5 இந்த நம்ம ரெண்டு வேல்யூ நம்ம நேச்சுரல் நம்பர் சப்ஸ்டிட் பண்ணும்போது லாஸ்ட் டிஜிட் என்ன வரணும் அப்படின்னா 5 வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். நேச்சுரல் நம்பர் தான் எடுத்துக்க போகிறோம். நேச்சுரல் நம்பர் 1 2 3 ஸ்டார்ட் ஆகுமாப்பா. அப்போ n ஈக்குவல் என்ன எழுதிக்கலாம் 1 2 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் எம்மும் என்னும் ரெண்டுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எம்மோட வேல்யூவும் என்னோட வேல்யூ என்ன தான் இருக்கும் அப்படின்னா நேச்சுரல் நம்பராக தான் இருக்கும். அப்போ என்னோட வேல்யூ எம்மோட வேல்யூ ஃபஸ்ட்டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த கண்டிஷனை சப்ஸ்டிட் அப்போ 2 power 1 into 5 power 1 எழுதிட்டோமாப்பா. இப்போ 2 power 1 into 5 power 1 இப்போ 2 1 தான் போடும்போது 2 into இங்கே என்ன கிடைக்கும் 5. ஸோ 2 5s என்ன கிடைக்குது 10 கிடைக்குதுங்களா. அடுத்து பாருங்க எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 2 power 2 into 5 power 2 சப்ஸ்டிட் பண்ணியிருக்குமாப்பா ஈக்குவல் டு 2 power 2 அப்படின்னா 2 into 2ன்னு அர்த்தம். ஸோ 2 2s are 4. நெக்ஸ்ட் 5 power 2னா 5 into 5ன்னு அர்த்தம். ஸோ 5 5s are 25. இப்போ 4 into 25 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னா 100 கிடைக்குது. புரியுதுங்களா. அடுத்து என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம் 3 சப்ஸ்டிட் பண்ணுவோமா. அப்போ என்னோட வேல்யூ எம்மோட வேல்யூ 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ 2 power 3 into 5 power 3 2 3 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது 2 into 2 into 2ன்னு போடுவோம். ஸோ என்ன ஆன்சர் வரும்னா 8. அடுத்து 5 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 into 5 into 5 ஸோ 5 5s are 25 25 5s are என்ன அப்படின்னா 125. இப்போ 8யும் 125 நம்ம மல்டிப்ளை பண்ணுற ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 1000 கிடைக்குது. இங்கே பாருங்கள் இது மாதிரி நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது ஆன்சர் என்ன நமக்கு தான் கிடைக்குது லாஸ்ட் டிஜிட்டில் என்ன கிடைக்குது n டிஜிட்டில் 0 தானே கிடைக்குது. நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க n's in 5 என்ன வரும் அந்த நேச்சுரல் நம்பர் சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எவ்வளோதான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் நேச்சுரல் நம்பர்ஸில் கட்டாயம் எம்மோட வேல்யூ எந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணாலும் ஆன்சர் எண்டில் 5 வராது. ஸோ எம் ஈக்குவல் டு என்ன அப்படி எழுதலாம்னா நோ வேல்யூ. நமக்கு எம்முக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலுமே வராது. அப்போ எம்மோட வேல்யூ வந்து கட்டாயம் எந்த வேல்யூ கொடுத்தாலும் எண்டில் 5ன்னு வராது. ஸோ எம் ஈக்குவல் டு என்ன எழுதலாம் அப்படின்னா நோ வேல்யூ அப்படின்னு எழுதலாம். தேர்ட் சம் பாருங்கப்பா.
ஃபைண்ட் த HCF ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 25 கொடுத்துருக்காங்களா? இப்போ இங்கே பாருங்கள் 1 10 100, அடுத்து என்ன இருக்கும் இப்படி எழுதுவோமா? பட் 2,52,525 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே 3,63,636 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ டிவைட் பண்ண சொல்கிறாங்க. சொல்யூஷன் பாருங்க, நம்ம இது HCF அப்படின்ட்டாலே நம்ம லெமா தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ A = என்ன ஃபார்முலானா BQ + R அப்படிங்கிறது ஃபார்முலா. A = BQ + R. இங்கே கொடுத்துருக்குற இந்த 2 lakh இங்கே என்ன இருக்குது 3 lakh இருக்குது. அப்போ கம்பேர் பண்ணும்போது எது பிகர் அப்படின்னா 3 lakh தான் நமக்கு பிகர். ஸோ 3,63,636 தான் ஏவோட வேல்யூ. பியோட வேல்யூ என்ன அப்படின்னா 2,52,525 அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஸோ பிகர் நம்பர் தான் எப்போவுமே நமக்கு ஏவா இருக்கும். அதை டிவைட் பண்ணுறோம். 1 times டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது அப்படின்னா 1,11,111 கிடைக்குதுங்களா? அப்போ இது நமக்கு என்னது கோஷன்ட், இது என்ன நமக்கு கிடைக்குது ரிமைண்டர் கிடைக்குதுங்களா? ஸோ இங்கே எழுதுவோம் கியூவோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ 1,11,111 அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்து நமக்கு 2,52,525ங்கிறது என்னவாயிடும்னா ஏவாயிடும். 1 lakhங்கிறது சம்திங் என்ன ஆயிடுதுன்னா பி ஆயிடுது. இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணுறோம். இதை டிவைட் பண்ணும்போது 2 times எல்லாம் டிவைட் பண்ணுறோம். 2 times டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 30,303 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இது கோஷன்ட் ரிமைண்டர். ஸோ இங்கே எழுதுவோம் கியூவோட வேல்யூ 2, ரிமைண்டர் வேல்யூ 30,303 அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, இதுதான் நமக்கு ஏவோட வேல்யூ 1,11,111ங்கிறது ஏ, 30,303ங்கிறது என்ன அப்படின்னா பி. இதை நம்ம டிவைட் பண்ணுறோங்க. டிவைட் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் கிடைக்குது பாருங்க, 3 times கிடைக்குதுங்களா? இப்போ 3 times கிடைக்கும்போது ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 20,202 அப்படின்னு. கோஷன்ட் என்ன கிடைக்குது 3 times நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் இந்த 3 times மல்டிப்ளை பண்ணோம்னா 90,909 கிடைக்குது. ஸோ அப்ரா பண்ணுறோன்னா 20,202 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. இப்போ இங்கே எழுதிக்கோங்க, இது கோஷன்ட், இது ரிமைண்டர். இங்கே எழுதிக்கிறோம் 30,303 1 times மல்டிப்ளை பண்ணிட்டு ரிமைண்டர் என்ன கிடைக்குது அப்படின்னா 20,202 அப்படின்னு கிடைக்கும். இங்கே இந்த டிவைட் பண்ணியிருக்கோம் 1,11,111 30,303 3 times நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து ரிமைண்டர் கிடைக்கிற ஆன்சர் இது. அடுத்து கோஷன்ட்டில் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா 3, ரிமைண்டர் வந்து இந்த வேல்யூ இருக்குங்களா? அடுத்து இங்கே வேல்யூ பிங்கிற வேல்யூ தான் நமக்கு ஏவா மாற்றிக்குவோம். ரிமைண்டர் என்ன எடுத்துக்கோன்னா பி எடுத்துக்குவோம். இது டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், 3,30,000 கொடுக்குங்களா? அதை டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது பாருங்கள், 1 times நம்ம டிவைட் பண்ணுறோம். 1 times நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் ரிமைண்டர் கிடைக்குதுன்னா 10,101 அப்படின்னு கிடைக்குது. 10,101 கிடைக்குதுங்களா? அப்போ இங்கே எழுதிக்கிறோம் 10,000 1 times எழுதிக்கிறோம். இந்த ரிமைண்டர் என்ன எழுதிக்கிறோம்னா 10,101. இப்போ இந்த 10,000 இது வந்து என்ன எழுதுவோம், இங்கே இருக்கிற வேல்யூ என்ன ஆயிடும் நமக்கு ஏ ஆயிடுமா, இந்த வேல்யூ பி ஆயிடுமா? இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள், நமக்கு 20,202 டிவைட் பண்ணும்போது 10,101 2 times நம்ம 2,000 பண்ணும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கும் 20,202. இப்போ 0 ஆயிடுமா நமக்கு? அதாங்க எழுதியிருக்கோம் 20,202 = 10,101 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் வந்துடும். இப்போ ரிமைண்டர் என்ன ஆயிடுது நமக்கு 0 ஆயிடுதுங்களா? இங்கே 0 வந்துட்டாலே இங்கே இருக்கிற பியோட வேல்யூ தான் என்ன அப்படின்னா HCF. ஸோ HCF = 10,101. புரியுதுங்களாப்பா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்க. இஃப் 13,824 = 2 power A × 3 power B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் A and B அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே 2 power அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 3 power அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 2 powerல தான் ஏதோ சம் வேல்யூஸ் இருக்கணும். அப்போ 2 டேபிள்லையும் 3 டேபிள்லையும் இங்கே இருக்கிற நம்பர்ஸை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணுவோம். இப்போ 13,824 இங்கே ஈவன் நம்பராக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு 2 டேபிள் எடுத்துக்கலாம். ஈவன் நம்பர்ஸ் இங்கே 1 ஸ்பேஸில் வந்துட்டாலே கட்டாயம் அந்த 2 டேபிளில் டிவைட் ஆகும். ஆனால் 2 டேபிள் எடுத்துக்கும் போது 6 2s are 12, ரிமைண்டர் 1, 9 2s are 18, 1 2 is 2, 2 2s are 4 எழுதிக்கலாமாப்பா? இங்கே வந்து 1 ஸ்பேஸில் என்ன இருக்குது ஈவன் நம்பர் இருக்கா? ஸோ இந்த நம்பர் 2 டேபிளில் டிவைட் ஆகும். 2ஆல் டிவைட் பண்ணும்போது 3 2s are 6, 4 2s are 8, ரிமைண்டர் 1. ஸோ 5 2s are 10, ரிமைண்டர் 1 இருக்கிறதுனால 12, 6 2s are 12 கொடுத்துக்கோமா? அடுத்து பாருங்க 2 டேபிளில் டிவைட் பண்ணும்போது பாருங்க 1 2 is 2, ரிமைண்டர் 1, 7 2s are 14, அடுத்துங்க என்ன இருக்குது 5 இருக்குங்களா? 2 2s are 4, ரிமைண்டர் 1 இருக்குது. ஸோ 8 2s are 16 அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்து இது 1 ஸ்பேஸில் ஈவன் நம்பர் தான், அதை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். 8 2s are 16, ரிமைண்டர் 1, 6 2s are 12, அடுத்து என்ன இருக்குது 4 2s are 8 இருக்குங்களா? அப்போ இது 4 வந்து ஈவன் நம்பர் தான். ஸோ 2 டேபிளே நம்ம பண்ணலாம். 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4. 2 is even number. ஸோ கட்டாயம் 2 டேபிளில் வரும். 2 டேபிளில் போடும்போது 2 2s are 4 வருதுங்களா? 1 2 is 2, ரிமைண்டர் 1 இருக்கிறதுனால 12, 6 2s are
12 போட்டிருக்குமாப்பா. அடுத்து 6ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ அதுவும் நமக்கு 2 டேபிளே போட்டுக்கலாம். 2 டேபிளில் போடும்போது எனக்கு 1 2 is 2. இங்கே கம்பேர் பண்ணும்போது சின்ன நம்பராக இருக்காப்பா. சின்ன நம்பராக இருக்குன்னா 2 டிஜிட் எடுத்துக்குவோம். 2 டிஜிட் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்னா 0ன்னு கொடுக்கணும். ஒரே பிளேஸ்லேயே நம்ம 2 டிஜிட் எடுத்துக்கிறோம்னா இங்கே ஒரு 0 கொடுத்து தான் அடுத்து கொடுக்கணும். ஸோ இங்கே 16. ஸோ 8 2s என்ன கிடைக்கும் அப்படின்னு இங்கே பாருங்கள் 216 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 2 is 2ங்களா. அடுத்துங்க என்ன கிடைக்கும் சப்ராக்ட் பண்ணும்போது 0 கிடைச்சிரும். ஒரு பிளேஸ் கொண்டு வரும்போது கம்பேர் பண்ணும்போது சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா அப்போ கட்டாயம் இன்னொரு நம்பரையும் நம்ம கொண்டு வரும். அப்படி இன்னொரு நம்பர் நான் கீழே 2 நம்பர் ஒரே பிளேஸில் கொண்டு வரும்போது இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா 0 கொடுத்துக்கணும். இப்போ 2 டேபிளில் 16 எத்தனை டைம்ஸ் வரும்னா 8 டைம்ஸ் வரும். அதான் இங்கே எழுதியிருக்கோம். புரியுதுங்களா. அடுத்து பாருங்கள் 8ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிளே போடலாம். 2 டேபிளில் how many 2s are 5 2s are 10 4 2s are 8. இதுவும் 4ங்கிறது ஈவன் நம்பருங்களா. அப்போ 2 டேபிளில் கொடுத்துக்கலாமா. 2 2s are 4 ரிமைண்டர் 1 7 2s are 14. அடுத்து வந்து 27ங்கிறது ஆட் நம்பர். நமக்கு தெரியும் கொஸ்டினில் ஒன்று 2 டேபிள் இருக்கணும் இல்லை 3 டேபிள் இருக்கணும். இப்போ நமக்கு இங்கே ஈவன் நம்பர் இல்லை, அதனால கட்டாயம் 3 டேபிளுக்கு போயிடலாம். 3 டேபிளில் நமக்கு 27 வரும். how many டைம்ஸ் அப்படின்னா 9 டைம்ஸ் வருங்களா. அப்போ 3 டேபிளில் 9 டைம்ஸ் இஸ் 27. நெக்ஸ்ட் 9 வந்து 3 டேபிள் வரும். how many 3s are 3 3s are 9. நெக்ஸ்ட் 3 டேபிள் வரும் 1ன்னு போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் 2 பவர்லாம் எழுதும். கொஸ்டினை பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2 பவர் a இன்ட்டு 3 பவர் b அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 2 எத்தனை டைம்ஸ் வருது பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 அடுத்து என்ன இருக்குது 9 இருக்குங்களா. அப்போ என்ன எழுதலாம் 13,824 ஈக்குவல் டு 2 பவர் என்ன இருக்குது 9 இன்ட்டு 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது பாருங்கள் 3 டைம்ஸ் இருக்குங்களா 1 2 3 எப்படி இருக்குங்களா. அப்போ என்ன எழுதலாம் இன்ட்டு 3 பவர் என்ன எழுதலாம் 3ன்னு எழுதலாங்களா. இப்போ கொஸ்டினை பாருங்கள் 2 பவர் a. அப்போ இங்கே 2 பவர் 9. அப்போ a இருக்க இடத்துல என்ன இருக்குது 9 இருக்குங்களா. ஸோ a ஈக்குவல் டு என்ன எழுதலாம் 9 அப்படின்னு எழுதலாமா. இங்கே பாருங்கள் 3 பவர் b. இங்கே 3 பவர் 3. ஸோ பிக்கு நேராக நமக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 3ன்னு இருக்குது. ஸோ b ஈக்குவல் டு என்ன அப்படின்னு எழுதலாம் அப்படின்னா 3ன்னு எழுதலாம். ஸோ a ஈக்குவல் டு 9 b ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 3. புரியுதுங்களாப்பா. நெக்ஸ்ட் 5th சம் பாருங்க. இஃப் p1 பவர் x1 இன்ட்டு p2 பவர் x2 இன்ட்டு p3 பவர் x3 இன்ட்டு p பவர் 4 இன்ட்டு x4 இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 1,13,400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின். இதில் p1 p2 p3 p4 அப்படிங்கிறது கட்டாயம் பிரைம் நம்பராக இருக்கும். அதை எதில் எழுதணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்படிங்கிறாங்க. நம்ம எடுத்துக்கிற வேல்யூ பிரைம் நம்பர்ஸாக தான் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது அதை என்னவா எழுதணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு எழுதணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா x1 x2 x3 x4 வந்து அது இண்டீஜர்ஸ். இண்டீஜர்னால் நமக்கு என்ன தெரியும் பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும் நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். பட் இண்டீஜர்ஸ் நம்ம வந்து 1 2 3 4 இருக்குங்களா அதை தான் நம்ம எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் p1 p2 p3 p4 அண்ட் x1 x2 x3 x4 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. p1 p2 அப்படி அந்த வேல்யூஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா பிரைம் நம்பராக இருக்கணும். அதுவும் அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா. அப்போ இந்த மெத்தட் கண்டிஷன்ஸ் வச்சுட்டு போட சொல்கிறாங்க. இதே நம்ம எல்சிஎம் மெத்தடில் தான் போட போகிறோம். 1,13,400 நம்ம போடலாம். பிரைம் நம்பர் அப்படின்ட்டாலே நமக்கு என்ன வரும் ஏற்கனவே பிரைம் நம்பர் எனக்கு தெரியலையா 1 and itself only டிவைடுங்கிறது பிரைம் நம்பர். ஒன்னாலையும் அதே நம்பராலையும் டிவைட் ஆகிறது தான் என்னது பிரைம் நம்பர்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறது என்ன எடுத்துக்குவோம் 2 எடுத்துப்போமா 2 எடுத்துக்கலாம். அடுத்து 3 எடுத்துக்கலாம். 4 எடுத்துக்க முடியாது. 4ங்கிறது பிரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா 4 வந்து 2 டேபிள் அது இல்லாமல் ஒரு 2 டேபிள் வரதுனால எடுத்துக்க முடியாது. ஸோ 5 எடுத்துக்கலாம். அடுத்து 6 எடுத்துக்க முடியாது. ஏன்னா 6ங்கிறது 2 டேபிளையும் வரும் 3 டேபிளையும் வரும். நெக்ஸ்ட்டு 7. அடுத்து என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 11 எழுதலாம். இப்போ இந்த டேபிள்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு பார்ப்போம். அப்படி வரலன்னா அடுத்து பார்த்துக்கலாம். இப்போ 1,13,400 1 ஸ்பேஸில் ஈவன் நம்பர் இருந்தாலும் அது கட்டாயம் 2 டேபிள் வருமாப்பா. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5 2s are 10 ரிமைண்டர் 1 13 இருக்குது. 6 2s are 12 ரிமைண்டர் 1 இருக்குங்களா. 7 2s are 14. இப்போ இங்கே இருக்கிற 2 0 அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே 0 வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர் தான். 2 டேபிள் எழுதும் போது 2 2s are 4 ரிமைண்டர் 1 இருக்குங்களா. அப்போ 8 2s are 16. இங்கே 7 இருக்கிறதுனால 3 2s are 6 ரிமைண்டர் 1 10 5 2s are 10 இங்கே இருக்கிற 1 0. புரியுதுங்களா. இப்போ 0ங்கிறது ஈவன் நம்பர் 2 டேபிளில் கட்டாயம் வரும். 1 2 is 2 4 2s are 8 இங்கே 3 இருக்குது 1 2 is 2 இருக்குங்களா. ரிமைண்டர் என்ன இருக்குது 1 இருக்கா 15 7 2s are 14 ரிமைண்டர் 1 5 2s are 10. இப்போ இங்கே 5 இருக்குது. 5 1 ஸ்பேஸில் வந்துட்டாலே 5 0 எது வந்தாலும் 5 டேபிளே போட்டுக்கலாம். இதை கூட நீங்கள் 5 டேபிளில் போடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம எழுதும் போது அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். நமக்கு எது ஈஸியாக இருக்கோ இங்கே இருக்கிற நம்பர்ஸில் எதில் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் வந்துச்சுன்னா. இப்போ 5 இருக்கிறதுனால நான் டேரெக்டாக 5க்கு வந்துடுறேன். இது 3 டேபிளே டிவைட் ஆகும். பட் நான் 5 டேபிள் எடுத்துக்கிறேன் ஈஸியாக இருக்கிறதுக்காக. 2 5s are 10 ரிமைண்டர் என்ன இருக்குது 4 இருக்குங்களா. ஸோ 41 8 5s are என்ன கிடைக்கும் 40 கிடைக்குங்களா. இப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்குது 1 17 3 5s are 15. அப்போ ரிமைண்டர் என்னதுப்பா 2ங்களா. இப்போ 25 5 5s are
25. இப்போ ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்கிறதுனால மறுபடியும் நம்ம 5 டேபிள் எடுத்துக்கலாம். இங்கே எடுத்துக்கோங்க 28 இருக்கிறதுனால 5 5s are 25, 6 5s are இருக்கும்போது 30 ஆகிடும். ஸோ 5 5s are 25, ரிமைண்டர் என்ன இருக்குது அப்படின்னா 3. அப்போ 33, 6 5s are 30, ரிமைண்டர் என்ன இருக்குது 3 இருக்குங்களா. இப்போ 35, 7 5s are 35. பட் நெக்ஸ்ட் 3 டேபிள் கொடுக்குறோம். 3 டேபிள் நம்ம டிவைட் ஆகுதான்னு இது இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது செக் பண்ணும்போது இங்கே ஆட் பண்ணி பாருங்க. 5 6 ஆட் பண்ணும்போது 11, 11ஓட 7 ஆட் பண்ணும்போது 18. 18 அப்படிங்கிறது 3 டேபிள் வருது அப்படின்னா இந்த நம்பர்ஸ் கட்டாயம் என்னவாகும்னா 3ஆல் டிவைட் ஆகும். இப்போ 3ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 3 is 3, ரிமைண்டர் 2, 26, 8 3s are 24, ரிமைண்டர் என்ன இருக்குது 2 இருக்குங்களா. ஸோ 27, 9 3s are 27. அடுத்து 3 டேபிள் டிவைட் பண்ணுங்க. 6 3s are 18, 3 3s are 9. நெக்ஸ்ட் 3 டேபிள் கொடுக்கும்போது என்ன கிடைக்கும் 63. how many 3s are 6 அப்படின்னா 2 3s are 6, 1 3 is 3. நெக்ஸ்ட் 21ங்கிறது 3 டேபிள் வரும். 7 3s are 21. நெக்ஸ்ட் 7ங்கிறது ஒரு பிரைம் நம்பர் தான். 7 டேபிள் போடும்போது எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 1 டைம்ஸ் வரும். இப்போ இங்கே பாருங்க நமக்கு அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மாலர் நம்பர்லேருந்து பிகர் நம்பர் இப்படி தானே இருக்கும். ஸ்மாலஸ்ட் டு பிகர் இருக்கிறது தான் அசெண்டிங் ஆர்டர். இப்போ 2ன்னு இருக்கான்னு பார்க்கணும். 2ங்கிறது எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா. 1 2 3. வேற எங்கே 2 இருக்காப்பா நமக்கு இல்லை. இப்போ 2ங்கிறது 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எழுதிக்கலாம் 1,13,400 2 பவர் 3 அப்படின்னு எழுதிட்டோமா. நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது 3ங்களா. 3 எத்தனை டைம்ஸ் இருக்கு பாருங்க. 1 2 3 4 இருக்குங்களா. அப்போ 3 பவர் என்ன எழுதலாம் 4ன்னு எழுதலாங்களா. 3 பவர் 4 அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்து 5 பார்க்கலாம். 3க்கு அப்புறம் என்ன பார்க்கணும் பிரைம் நம்பர்னா 5. 5 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க 1 2 டைம்ஸ் தான் இருக்கு. ஸோ 5 பவர் 2ன்னு எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்க 7ங்கிறது ஒரே ஒரு தடவை தான் இருக்கு. சார் 7 பவர் 1. இப்போ நம்ம எழுதிட்டோமா. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கலாமா. இப்போ பாருங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. P1 x பவர் 1, P2 பவர் x2, P3 பவர் x3, P4 பவர் x4 அப்படின்னு இருக்கு. அந்த கொஸ்டின் எடுத்துங்க எழுதிக்கலாமா. இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. எழுதிட்டோமா. அப்போ இங்கே 2ங்கிறது என்னது P1, 3ங்கிறது P2, அடுத்து 5ங்கிறது P3, 7ங்கிறது P4 அப்படி எழுதியிருக்குமா. இப்போ இங்கே பாருங்க அதே ஆர்டரில் எழுதியிருக்கும் பாருங்க. P1 = 2, P2 = 3, P3 = 5, P4 = 7. அடுத்து பாருங்க பவரில் இருக்கிறது எல்லாமே x1 x2 x3 இது எல்லாமே நமக்கு பிரைம் நம்பர் தான்ப்பா. அதுவும் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது பாருங்க. அடுத்து இண்டீஜர் நமக்கு x1ங்கிறது என்ன இருக்குது 3 இருக்குங்களா. அடுத்து x2 என்ன இருக்குது 4, அடுத்து x3ங்கிறது 2, x4ங்கிறது என்ன அப்படின்னா 1. இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த LCM அண்ட் HCF. நம்ம ஏற்கனவே இது நிறைய LCM என்ன HCF நமக்கு தெரியும். இங்கே கொடுத்துருக்காங்க 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 408 170 அப்படிங்கிற 2 நம்பருக்கும் LCMமும் HCFமும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. இன்னொன்று கொடுத்துருக்காங்க பை அப்ளைங் த ஃபண்டமெண்டல் தியரம் அப்படிங்கிறாங்க. ஃபண்டமெண்டல் தியரம்னா ஒன்றுமே கிடையாதுப்பா. எத்தனை டைம்ஸ் வருதோ அதை பவரில் எழுதுறதான். இப்போ இங்கே பாருங்க 2 2 2 இருக்கான். இப்போ 2 பவர் 3 அப்படின்னு எழுதிக்கிட்டு எழுத சொல்றாங்க. வேற ஒன்றுமே கிடையாது ஃபண்டமெண்டல் தியரம்னா. இப்போ இங்கே பாருங்க 408க்கு நம்ம LCM ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். L டிவிஷனில் போடுறோம். L டிவிஷனில் நம்ம போடும்போது 2 டேபிள் வருமா ஈவன் நம்பர்னாலே. ஸோ 2 டேபிள் வரும்போது 2 2s are 4, அடுத்து 0, 4 2s are 8. நெக்ஸ்ட் 2 டேபிள் கொடுக்கும்போது 1 2 is 2, 0, 2 2s are 4 இருக்குங்களா. அடுத்து பாருங்க 2 டேபிள் கொடுக்கும்போது 5 2s are 10, 1 2 is 2. சரி 51ங்கிறது ஆட் நம்பர். இது வந்து 3 டேபிள் வருமானு பார்க்கறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம் 5 1 ஆட் பண்ணா 6. ஸோ 6 is 3 டேபிள் ஹேவிங். இப்போ 3 டேபிளில் 6ங்கிறது வரும். அப்போ 3ஆல் நம்ம டிவைட் ஆகுமா. இப்போ 3 டேபிளில் கொடுங்க. 1 3 is 3, பேலன்ஸ் 2 21, 7 3s are 21. ஸோ 17 கிடைக்குது. 17 is a prime number. வேறு எந்த டேபிளுமே வராது. ஸோ 17ங்கிறது எழுதியிருக்கும். புரியுதுங்களா. அடுத்து பாருங்க 170 2 டேபிளில் கொடுக்குறோம். 2 டேபிளில் கொடுக்கும்போது 8 2s are 16, ரிமைண்டர் 1, 5 2s are 10. ஒன்ஸ் பிளேஸில் 5 வந்துட்டாலே 5 டேபிள் வரும். 5ஆல் கொடுக்கும்போது 1 5 is 5, ரிமைண்டர் 3 35, 7 5s are என்னது 35. அடுத்து 17 is a prime number. 17 டேபிளில் மட்டும்தான் வரும். அப்போ 17 1ஆல் கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா. இப்போ இங்கே எடுத்து எழுதுங்க பார்ப்போம். 408 ஃபண்டமெண்டல் தியரம் அப்படின்னா பட் 2 × 2 × 2 அப்படின்னு எழுதாம 2 வந்து எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத எழுதணும். அப்போ 1 2 3 இருக்கா. இப்போ 2 பவர் என்ன எழுதலாம் 3 அப்படின்னு எழுதலாங்களா. அடுத்து பாருங்க 3 எத்தனை டைம்ஸ் இருக்கு ஒரே ஒரு தான் இருக்கு. 17 1 டைம்ஸ் தான் இருக்கு. அதே மாதிரி 170 எடுத்து எழுதுங்க. 2 × 5 × 17 அப்படின்னு எழுதுறாங்களா. இப்போ LCM ஃபைண்ட் அவுட் பண்ணணும். LCM ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ரெண்டுத்துலையுமே 2ன்னு இருக்கு. 2மே ரெண்டுமே இருக்காப்பா. இப்போ 2ன்னு இருக்கும்போது LCM ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அதோடைய பவர் அதிகமாக இருக்கதான் LCM. இப்போ 2 பவர் 3 இருக்கு, இங்கே 2 இருக்கு. இப்போ 2 பவர் 3 இங்கே 2 பவர் 1ன்னு அர்த்தம். எது பவர் அதிகம் 2 பவர் 3 தானேப்பா. அதிகமாக இருக்கிறது LCMல எடுத்துக்கணும், கம்மியாக இருக்கிறது HCF எடுத்துக்கணும். பவர் அதிகமாக இருக்கிறது LCM, பவர் கம்மியாக இருக்கிறது HCF. இங்கே பாருங்க
2 power 3 2 power 1 அப்போ 2 power 3 தான் அதிகம், அதை எல்சிஎம்ல எழுதியிருக்கும். 2 power 3 2 power 1 2 power 1 தான் கம்மி, அதை HCFல எழுதியிருக்கும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, எல்சிஎம் பொறுத்தவரையும் யூனியன் மதிப்பா எல்லா நம்பருமே எழுதிக்கலாம். வந்த நம்பரே மறுபடியும் வரும்போது எழுதும் இல்லையா, பவர் அதிகமாக எழுதிக்கணும். வந்த நம்பரே மறுபடியும் வரும்போது அது எது அதிகமான நம்பர் பவர் இருக்கோ அது எழுதிக்கும். மீதி இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே எழுதிக்கும். அதுதான் யூனியன். இன்டர்செக்ஷனா இதுலேயும் இருக்கணும் இதுலேயும் இருக்கணும், அப்போ தான் நம்ம எடுத்துக்கவே முடியும். அப்படிங்கிறது தான் இன்டர்செக்ஷனுங்கிறது தான் HCF. இப்போ இங்கே பாருங்க 3 இருக்கு, இங்கே 3 இல்லை, ஆனால் எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்து பாருங்க, இங்கே 17 இருக்கு, இங்கேயும் 17 இருக்கா. அப்போ ரெண்டுலையுமே 17 இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு தடவை எழுதினா போதும், ஆனால் HCFக்கு எடுத்துக்கலாம். பவர் அதிகமாக இருக்கிறது எல்சிஎம் 2 power 3, இங்கே 3 இருக்குது, இங்கே இல்லைனாலும் எடுத்துக்கலாம். இங்கே 5 இருக்குது, இங்கே இல்லைனாலும் எடுத்துக்கலாம். 17 ரெண்டுமே காமனாக இருக்குது, அப்போ ஒரு 17 எடுத்தால் போதும். அவ்வளோதான் எல்சிஎம். இப்போ 2 power 3னா 8 வரும். 3 5s are 15 into 17. இப்போ 3 வேல்யூ மாட்டிலே பண்ணுற ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 2040. HCFனா ரெண்டுலையுமே வரணும். பவரில் எழுதும் போது எது கம்மியான பவரோ அதான் HCF. இப்போ மாதிரி 2 power 3 2 power 1, அப்போ பவர் கம்மியாக இருக்கிற 2 எடுத்துக்கிட்டோம். இங்கே 3 இருக்குது, இங்கே இல்லை எடுத்துக்க முடியாது. இங்கே 5 இருக்குது, இங்கே இல்லை எடுத்துக்க முடியாது. ஸோ 17 இங்கே இருக்குது, இங்கே இருக்குங்களா, அப்போ 17 எடுத்துக்கலாம். ஸோ 2 into 17 அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 34. புரியுதுங்களா? Next 7th sum பாருங்கப்பா. Find the greatest number consisting of 6 digit. அதாவது greatest number 6 digitல exactly divisible by 24, 15, 36. இந்த 3 நம்பருமே greatest 6 digit நம்பரால டிவைட் ஆகணும். அப்படி ஆனிச்சுன்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. greatest 6 digit நம்பர் சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக கட்டாயம் எதில் டிவைட் ஆகணும்னா 24, 15, 36 எல்லாம் ஆகணுங்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுக்கும்போது எல்சிஎம் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ 24க்கு எல் டிவிஷன் கொடுங்க. 24க்கு எல் டிவிஷன் கொடுக்கும்போது 2 டேபிள் வருங்களா. இப்போ 2 டேபிள் எத்தனை டைம்ஸ் வரும், 12 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் 2 டேபிள் டிவைட் பண்ணும்போது 6 2s are 12. நெக்ஸ்ட் 2 டேபிள் கொடுக்கும்போது 3 டைம்ஸ் வரும். 3 டேபிள் கொடுக்கும்போது 1 வரும். இது புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நம்பர் என்ன எடுத்துக்கிறோம், 15. 15 வந்து ஆட் நம்பராக இருக்கிறதுனால 3 டேபிள் வரும், 5 டேபிள் வரும், எது வேணாலும் எடுத்துக்கலாம். 3 டேபிள் எடுத்துக்கிறேன். ஹவு many 3s are 15 5 3s are 15. ஸோ 5ங்கிறது 5 டேபிள் வரும் 1. நம்ம எப்பயுமே டிவைட் பண்ணும்போது ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டாதான்ப்பா நமக்கு ஈஸியாக இருக்கும், மற்ற நம்பர்ஸ் எடுத்துக்க கூடாது. இப்போ இங்கே 15ங்கிறது நமக்கு 3 டேபிள் 5 டேபிள்ங்கிறது ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஏன்னா 24ங்கிறது 6 டேபிளில் கூட வரும். நம்ம அதை அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எல்சிஎம் போடும்போது என்ன இருக்குன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால ப்ரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க 36 வந்து 2 டேபிள் வருது. 2 டேபிள் எடுத்துட்டோம்னா how many 2s 1 2 is 2, ரிமைண்டர் 1 இருக்குங்களா. ஸோ 8 2s are 16. நெக்ஸ்ட் 2 டேபிள் கொடுக்கும்போது how many 2s are 9 2s are 18. 9ங்கிறது 3 டேபிள் வருங்களா. ஸோ 3 3s are 9. நெக்ஸ்ட் 3 டேபிள் கொடுக்கும்போது 1 டைம்ஸ் வரும். இப்போ எழுதிட்டோமாப்பா. ஃபண்டமெண்டல் தியரம் நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி, எத்தனை டைம்ஸ் இருக்கோ அதை பவரில் எழுதுவோமா. ஸோ 24 ஈக்குவல் டு 1 2 3. ஸோ 2 power 3 இன்ட்டு என்ன இருக்குது, ரிமைண்டர் இருக்குது 3 இருக்குங்களா. நெக்ஸ்ட் பாருங்க 15 எப்படி எழுதலாம், 3 into 5ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் 36 எப்படி எழுதலாம், 2 power 2 into 3 power 2 அப்படி எழுதலாமா. 2 2 டைம்ஸ் இருக்கு, 3 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ 2 டைம்ஸ் இருக்கு, 3 எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்கு, அது எழுதிருக்கும். எல்சிஎம்னாலே பவர் அதிகமாக இருக்கும், அப்படி தானே எடுத்துக்குவோம். இப்போ இங்கே பாருங்க, இங்கே இருந்தாலும் இல்லைனாலும் இங்கேயும் 2 power 3 இருக்கு, இங்கே 2 power 2 இருக்கு. ஆனால் இங்கே இல்லைனாலும் பரவாயில்ல, எல்சிஎம்ல எடுத்துக்குவோம். இப்போ 2 power 3 2 power 2 எது பவர் அதிகம், 2 power 3 தானே. ஸோ 2 power 3 எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. ஆனால் இங்கே 3 1 3 தான் இருக்கு, இங்கே 2 3 இருக்குங்களா. ஸோ 3 power 2 அதுதான் நம்ம எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, 5 இருக்குங்களா. ஸோ 5 எடுத்துக்கலாம். இப்போ எல்லா நம்பர் எடுத்துட்டோமா, 2 3 5, இங்கேயும் 2 3 5 நம்ம எடுத்துட்டோம். இப்போ 2 3 டைம்ஸ் மாட்டிலே பண்ணால் என்னப்பா கிடைக்கும், 2 into 2 into 2ங்களா. ஸோ 2 into 2 into 2னா 8 கிடைக்குங்களா. நெக்ஸ்ட் 3 power 2னா 3 into 3ன்னு அர்த்தம். ஸோ 3 3s are 9 இன்ட்டு என்ன இருக்கு 5 இருக்குங்களா. இங்கே பாருங்க, இங்கே 8 9s are 72 போடலாம், இருந்தாலும் 5 டேபிள் பண்ணும்போது 0 கிடைக்குங்களா. 8 5s are 40 இன்ட்டு 9. ஸோ இந்த 0 அங்கே போட்டுக்கோங்க. 9 4s are 36. இது மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக தான். நீங்கள் எப்படி வேணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும், புரியுதுங்களா. 8 5s are 40 இன்ட்டு 9. ஸோ 0 எழுதிக்கிறோம். 9 4s are 36. ஸோ எல்சிஎம் என்ன அப்படின்னா 360. அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா 6 டிஜிட் நம்பர் கிரேட்டஸ்ட். அப்போ கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்னன்னு தெரியுங்களா, படிச்சிருக்கோமா. கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னா 9,99,999 அப்படிங்கிறது. அதாவது 6 9s போடணும், அதான் கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது, புரியுதுங்களா. அப்போ இதை எதால் டிவைட் பண்ணணும்னா 360ஆல் டிவைட் பண்ணணும். 360ஆல் டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ரா பண்ணிட்டோம்னா அந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு எல்சிஎம்ல டிவைட் பண்ணுறோம்னா அது ஆன்சர்ஸ் கிடைக்கும், புரியுதுங்களா.
எழுதிக்கோங்க 9,99,999 360 எடுக்கிறோம். இங்கே 3 டிஜிட் இருக்குது, இங்கே 3 டிஜிட் பார்க்குறோம். 3 டிஜிட்டில் இதை கம்பேர் பண்ணும்போது பிகர் நம்பராக தான் இருக்குது. ஸோ எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம்னா 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 720. இதை சப்ராக்ட் பண்ணுற என்ன ஆன்சர் என்ன கிடைக்குது பாருப்பா 279. அப்போ அடுத்த நம்பர்ஸ் எடுத்துக்கலாமா, ஒரு 9 எடுத்துக்கலாமா. இதை நம்ம எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 7 டைம்ஸ் வரும். 7 டைம்ஸுக்கு 360 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னா 2520 அப்படின்னு கிடைக்குது. அதை சப்ராக்ட் பண்ணுற ஆன்சர் என்னன்னா 279. அடுத்த நம்பர்ஸ் 9 எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்க, இங்கே இதை கம்பேர் பண்ணும்போது இதே நம்பர்ஸ் தான் நமக்கு இருக்குது. அப்போ இங்கேயும் மறுபடியும் 7 கொடுத்துக்கலாமா. 7 கொடுக்கும்போது என்ன கிடைக்குது 2520 கிடைக்குது. அதை சப்ராக்ட் பண்ணும்போது மறுபடியும் ஆன்சர் என்ன கிடைக்குது பாருப்பா 279 அப்படின்னு கிடைக்குது. அடுத்த 9 கீழே கொண்டுட்டு வரோம். அதை மறுபடியும் கம்பேர் பண்ணும்போது என்ன அப்படின்னா 7 டேபிளில் தான் பண்ண முடியும். அப்போ 7 டேபிளில் 360 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா 2520. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணுற ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 729. அதுக்கப்புறம் நம்ம கீழே கொண்டுட்டு வரதுக்கு எதுவுமே இல்லை, பாயிண்டில் கொடுக்கக்கூடாது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த நம்பர் வந்து நமக்கு டிவைட் ஆகும். அப்போ 360 டிவைட் ஆனிச்சுன்னா கட்டாயம் எந்தெந்த நம்பரில் டிவைட் ஆகும்னா 24, 15, 36 3 நம்பராலே நமக்கு டிவைட் ஆகிடும். அதுதான் நமக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நம்பர்ஸை நார்மலாக நம்ம 11 கொடுக்குறோம். 11 2ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 5 2s are 10 அப்படின்னு கொடுத்த ரிமைண்டர் 1 வருதா. இப்போ இங்கே வர ஆன்சர் இதில் போய் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். அதாவது 11 1ஆல் சப்ராக்ட் பண்ணால் 10ங்களா. அப்போ நமக்கு ரிமைண்டர் எதுவுமே வராது. இப்போ கட்டாயம் பர்ஃபெக்டாக அந்த நம்பரெல்லாம் நமக்கு டிவைட் ஆகிடும். அப்படி தானேப்பா. அதே மாதிரியே இந்த 9,99,999 279 நம்ம சப்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கட்டாயம் 360 டிவைட் ஆகி ரிமைண்டர் என்ன கிடைக்கும் நமக்கு 0 கிடைக்கும். அப்படி கிடைச்சிச்சுன்னா கட்டாயம் அது எந்தெந்த டேபிளில் டிவைட் ஆகிடும் 24 டேபிள், 15 டேபிள், 36 டேபிளால் கட்டாயம் டிவைட் ஆகிடும். அதாங்க எழுதியிருக்கும் பாருங்க, எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 24, 15, 36. அதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுற ஆன்சர் என்ன கிடைக்குது பாருங்க 9,99,720 அப்படின்னு கிடைக்குதுங்களா. அதான்ப்பா இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஏசும் பாருங்க, what is the smallest number that when divided by 3 numbers such as 35, 56, 91. இந்த ஒரு நம்பர்ஸ் கேட்குறாங்க, அந்த நம்பர் இது 3ஆலுமே டிவைட் ஆகணும். டிவைட் ஆகிட்டு ரிமைண்டர் என்ன வரணும் அப்படிங்கிறாங்கன்னா 7 வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 நம்பர்ஸுமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டிவைட் ஆகணும். டிவைட் ஆகிட்டு ரிமைண்டர் என்ன வரணும் அப்படின்னா 7 வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் புரியுதுங்களா. இப்போ இந்த மாதிரி கேட்டாலே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 35, 56, 91 எல்லாத்துக்கும் எல் டிவிஷன் கொடுத்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 35 கொடுங்க பார்ப்போம். 5 டேபிள் வருங்களா, 7 5s are 35. இப்போ 7 டேபிள் வரதுனால 1 times எழுதியிருக்கும். அதே மாதிரி 56 கொடுங்க, 2 டேபிளில் கொடுக்கலாம். 2 2s are 4, ரிமைண்டர் 1, 8 2s are 16. நெக்ஸ்ட் 2 டேபிளில் கொடுங்க, 1 2 is 2, 4 2s are 8. ஸோ நெக்ஸ்ட் 2 டேபிளில் டிவைட் ஆகும் 14. ஹவு மெனி 2s are 14? 7 2s are 14 வருதுங்களா. அடுத்து 7 டேபிளில் கொடுக்கும்போது 1 வருதுங்களா. அதே மாதிரியே பாருங்கள், இங்கே கொடுக்கும்போது நமக்கு 9 இது ஆட் நம்பர், ஈவன் நம்பராக இருந்தால் கட்டாயம் 2 டேபிளில் வரும், வரல. அடுத்து நமக்கு ஆட் நம்பராக ஈவன் நம்பராக இருக்கிறதுனா 2 டேபிளில் வரலாம். ஆட் நம்பராக வரதுனால 3 டேபிள் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். அப்போ 9 1 ஆட் பண்ணும்போது 10 அப்பா 10ங்கிறது 3 டேபிளில் நமக்கு வருமா, வராது. நெக்ஸ்ட் எதுக்கு போயிடலாம் அப்படின்னா 7 டேபிளுக்கு போயிடலாம். இப்போ 7 ஏன்னா 5ங்கிறது 1s பிளேஸில் 0 5 வந்தால் தான் அது 5ஆலே டிவைட் ஆகும். அதனால் 5 நம்ம எடுத்துக்கவே முடியாது. நெக்ஸ்ட் 7 டேபிளில் செக் பண்ணலாம். 1 7 is 7, ரிமைண்டர் என்ன இருக்குன்னா 2 இருக்குது, 21, 7 3s are 21 வருதுங்களா. அடுத்து 13 இஸ் என்ன அப்படின்னா ப்ரைம் நம்பர். அப்போ ப்ரைம் நம்பர்னா கட்டாயம் 1 டேபிளில் தான் வரும். 13ங்கிறது 1 டேபிள் எழுதிட்டோமாப்பா. இப்போ இங்கே பாருங்கள், ஃபண்டமெண்டல் தியரத்தில் எழுதிக்கலாம். 35 5 into 7. நெக்ஸ்ட் 56 எழுதுங்க. 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 3 டைம்ஸ் இருக்குங்களா. ஸோ 2 power 3 இன்ட்டு என்ன எழுதலாம் 7 எழுதலாங்களா. அடுத்து 91 எப்படி எழுதலாம் 7 into 13 அப்படின்னு எழுதலாம். இப்போ எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எழுதிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறோம். 2ங்கும்போது இங்கே 2 power 3 வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ 2 power 3 அப்படி எடுத்துக்கலாம். இன்ட்டு 5 பாருங்கள், வேறு எங்கேயாவது இருக்கா, ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ 5 எழுதிக்கலாம். 7ங்கிறது 3 இடத்துலையுமே இருக்குங்களா. ஸோ ஒரு 7 மட்டும் எழுதிக்கலாங்களா. இன்ட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது நமக்கு 13 இருக்குது. அப்போ 13 எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ அடுத்து பாருங்கள் 2 power 3. 2 power 3னா என்ன ஆன்சர் 2 into 2 into 2ன்னு அர்த்தம். இப்போ 2 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 8 இன்ட்டு 5 இன்ட்டு என்ன இருக்குது 7 into 13. பாருங்கள் 7 into 13. 7 into 13 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 91 கிடைக்குதுங்களா. ஈஸியாக போட்டுக்கலாமா. ஸோ உங்கள் 8 5s are 40. 7 13 மல்டிப்ளை பண்ணுற ஆன்சருங்க என்ன அப்படின்னா 91. அப்போ எடுத்து ஈஸியாக எழுதி நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ 4 into 40 into 91 0 போட்டுக்கலாம். 4ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 0 1 4 is 4, 9 4s are 36. மல்டிபிள் பண்ணது புரியுதுங்க ஈஸியாக. ரொம்ப லென்த்தாக போட்டுட்டு இருக்க வேணா, அவ்வளோதான். அப்போ 3640ங்கிறது எல்சிஎம். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து பர்ஃபெக்டாக டிவைட் ஆகிடும். 35ஆலையும் 56ஆலையும் 91ஆலையும் கட்டாயம் இது பர்ஃபெக்டாக என்ன ஆகிடும்னா டிவைட் ஆகிடும்.
இது என்ன சொல்கிறாங்க அப்படி டிவைட் ஆகிட்டு ரிமைண்டர் என்ன வரணும்னு சொல்கிறாங்க கொஷினில் 7 வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ வர ஆன்சரோட என்ன பண்ணிக்கலாம் நம்ம 7 ஆட் பண்ணிக்கலாங்களா? இப்போ 3640 ரிமைண்டர் 7 வரணும்னா 7 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளஸ் 7 ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது பாருங்க 3647 அப்படின்னு கிடைக்குது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் 9th சம் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர். லீஸ்ட் நம்பர் அப்படின்னா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் LCM ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லீஸ்ட் நம்பர் மீன்ஸ் தட் இஸ் டிவிசிபிள் பை த ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 10 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க டிவைட் ஆகுது. அப்போ நம்ம டிவிசிபிள் அப்படின்னு கேட்டுட்டாலே நம்ம என்ன தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? LCM ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்ப்பா. இப்போ பாருங்க த ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? நமக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்களா? இப்போ 1லேருந்து 10 வரையும் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒவ்வொன்றுக்கு நம்ம LCM ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஒவ்வொன்றுக்கு ஃபர்ஸ்ட் L டிவிஷன் கொடுத்துக்கலாம். இப்போ 1ங்கிறது 1 டேபிள் மட்டும் தான் வரும், வேற எந்த டேபிளுமே வராது. அப்போ 1ன்னு எழுதிக்கலாங்களா? 2ங்கிறது எந்தெந்த டேபிள் வரும்? 2 டேபிளில் மட்டும் தான் வரும், இல்லைனா 1 டேபிளில் வரலாம், வேணா போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அடுத்து 3ங்கிறது எந்தெந்த டேபிள்ஸில் வரும் பாருங்க, 3 டேபிளில் வரும், இல்லைனா 1 டேபிள் வரும். 3 ஈஸியாக பிரைம் நம்பராக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் 4 எப்படி எழுதலாம்? 2 × 2ன்னு எழுதலாங்களா? அப்போ ஃபண்டமெண்டல் எழுதும்போது என்ன இருக்கும்? 2^2 அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் 5 ஆல்சோ ஹேவ் பிரைம் நம்பர். ஸோ 5 வந்து என்ன வரும் அப்படின்னா 1 டேபிள் வரும், இல்லை 5 டேபிள் வரும், அவ்வளோதான் வரும் நமக்கு. நெக்ஸ்ட் 6 எப்படி எழுதலாம் பாருங்க, 2 × 3ன்னு எழுதலாம், அது 3 × 2ன்னு எழுதலாம், அப்படி தானே? இப்போ 2 3s 6 அப்படின்னு எழுத முடியும். அடுத்து 7 எப்படி எழுதலாம் பாருங்க, 7 டேபிள் எழுதலாம், 1 டேபிள் எழுதலாம். 7 ஈஸியாக பிரைம் நம்பராக இருக்கிறதுனால 7 அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் 8 பாருங்க, 8 எப்படி வரும்? 2 × 2 × 2 எப்பயுமே லீஸ்ட் நம்பர்ஸ்ல தான் போடணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ 2 × 2 × 2 அப்படின்னு போடலாம். அப்போ 2^3 2^3னாலும் 8னாலும் ஒன்று தானேப்பா, அப்போ அப்படி எழுதிக்கலாம். அடுத்து 9ங்கிறது 3 டேபிள் வரும், 3 × 3. ஸோ இது எப்படி எழுதலாம்? 3^2 அப்படின்னு எழுதலாம். அடுத்து 10 பாருங்க, 2 × 5 எழுதலாம். 2 5s 10 இருக்குங்களா? இப்போ எழுதிட்டோம். இப்போ இதுக்கு LCM ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஃபர்ஸ்ட் 1 போட்டாலே எப்பயுமே எதால மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் வரும். அப்போ நம்ம அதை எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து 2 மட்டும் பாருங்க, 2 பவரில் பாருங்க, இங்கே 2^1, இங்கே 2^2, அடுத்து என்ன இருக்குது? 2^3. அப்போ அதிகமான பவர் இருக்க தானே LCM எடுத்துக்குவோம். அப்போ 2^3 அப்படின்னு எழுதிக்கலாமாப்பா? அடுத்து பாருங்க 3 எழுதுங்க, இங்கே 3 இருக்குது, அடுத்து இங்கே ஒரே ஒரு 3 தான் இருக்குது, இங்கே 3^2 இருக்குது. ஸோ 3^2ன்னு எழுதிக்கலாமா? அடுத்து பாருங்க 5 இருக்கிற நம்பர்ஸ் பாருங்க, எங்கே இருக்குன்னு பாருங்க, இங்கே ஒரே ஒரு 5 இருக்குது, அடுத்து எங்கே இருக்குது? இங்கே ஒரு 5 இருக்குது. அப்போ ஒரு 5 மட்டும்தான் எழுதிக்குவோம். அடுத்து பாருங்க 7 பாருங்க, வேற எங்க இருக்கு பாருங்க, 7 இருக்கு, எழுதிட்டோமா? இப்போ நமக்கு இருக்க ஹோல் நம்பர்ஸ்லேயே 2 3 5 7 தான் இருக்கு, வேற எந்த நம்பர்ஸுமே நமக்கு இங்கே இல்லை. ஸோ எல்லா நம்பர்ஸுமே நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ LCM கண்டுபிடிக்கணுமா? இப்போ 2 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 8 கிடைக்குங்களா? 3 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 3 3s 9. அடுத்து 5 × 7. அடுத்து எழுதிக்கோங்க பார்ப்போம். 8 9s 72, 5 7s 35 எழுதிட்டோமா? இப்போ 72வையும் 35வையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 2520 அப்படின்னு கிடைக்குது. அதான் நம்ம கேட்டிருக்காங்க, அந்த லீஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு 2520. புரியுதுங்களாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.